நம்ம நிர்மல்குமார் ஐயா, நிர்மல்குமார் இல்லை, பொறுமல்குமார் ஐயா லவக் அப்படின்னு சொல்லி கடிச்சு ஒரு கேள்வியை கேட்டிருக்காப்புல. அவர் கடிச்சதில் அத்தனை பேர் துடிச்சு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். கேள்வி கேட்டார்ல ஒருத்தரை பார்த்து, அவர் அப்படியே வந்து வழியில் அப்படியே குறுகி படுத்துட்டார். இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிட்டார். தமிழ்நாட்டை விட்டு போகிறதா ஒரு முடிவையே எடுத்துட்டாருப்பா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல். அப்படி என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? செந்தில் பாலாஜி எப்படி 5 நிமிஷத்தில் அங்கே ஆட்களோடு வந்தாப்புல? அப்போ அது பிளான் தானே, அவர் தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா எப்படி உடனே வந்திருக்க முடியும்? இந்த கேள்வியை பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர்கிட்டையும் சேர்த்துக்கிறேன். அவர் 5 நிமிஷத்தில் வந்தானே, இவர் 7 நிமிஷத்தில் வந்தார். அவர்கிட்ட திரும்பி பார்த்து கேளுங்க சார். இவராது பரவாயில்ல, அமைச்சருக்கு உண்டான அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உடனே வர சொல்லிடுவாங்க. அவர் எப்படி கூட்டத்தில் உடனே கிளம்பி வந்தார்? அதையும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவர் 5 நிமிஷத்தில் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்தது இருக்கட்டும், நம்ம அரை மணி நேரத்தில் சென்னையில் உட்கார்ந்துருந்தோமே, அது எப்படி ஓட்டு நேம்பாரு ஒரு ஓட்டம்னா ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். எனக்கு எம்ஜிஆரோட அந்த பழைய அந்த மிமிக்ரி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் அதையெல்லாம் வச்சு ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓட்டம்னா ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம் அப்படி சார். ராக்கெட் நாசாவில் கூட இந்த வேகத்தில் இது வரைக்கும் பண்ண முடியுமான்னு தெரியாத அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா சார்? எப்படி அனுப்புறது? விஜய் சார் ஐடியா கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்களா? அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட்டிங்கு. எப்படி ஓடுனீங்க? அரை மணி நேரத்து சார். வர்றது மட்டும் 12 மணி நேரம் லேட்டு. காலையில் 8:30 மணிக்கு வரேன்னு நைட்டு 8:30 மணிக்கு வர்றாங்க. விட்ட உடனேயே அதான் கண்ணுக்கு முன்னாடி ஐயோ காவு வாங்கிட்டோம்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கால் நிற்கலையே, மதந்தில் போச்சு. பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அது காதில் விழுந்துச்சு அன்னைக்கு ஓடுனப்ப. அவரை சார் விஜய் சார் உசுறு போயிடுச்சு சார், இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா சார், என்ன சார் பண்ணுறீங்க சார், சார் ஏதாவது பதில் சொல்லுங்க சார். அந்த மண்டையை திருப்ப கூட இல்லையா, செவிட மாதிரிலாம் போனாப்புல அன்னைக்கு. சார் உள்ள தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் இவங்க கட்சி கூட்டம் நடத்துனதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. எந்த கட்சி நடத்துச்சோ அந்த கட்சி இடத்துல ஸ்பாட்டில் எதுவுமே இல்லை, தடையுமே இல்லை. ஒருத்த விட பேசுனவங்களை ஆரம்பித்து அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களை ஆரம்பித்து கூட்டி கொண்டாந்து விட்ட பாவத்துக்கு போலீஸ் நைட்டு பூரா உட்கார்ந்துருந்துச்சு. அவங்க கையில் எடுத்துக்க அந்த உசுரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு ஓடுனாங்க. இதில் இன்னொன்று சொன்னீங்கல்ல, திட்டம் போட்டு திமுக இந்த விஷயத்தை செஞ்சிச்சு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் சார் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். செந்தில் பாலாஜியை கூட சொல்லலை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் சார். அவர் சொன்னதுனால தான் இத்தனை பேரை இங்கே போலீஸு போட்டு தள்ளிருச்சு. பதவி ஏற்ற உடனேயே ஏன் சார் பார்க்க போனீங்க? இல்லை, அந்த கேள்வி நேச்சுரலாக வருமா வராதா? பதவி ஏற்ற உடனேயே ஏன் பார்க்க போனீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விசிறு மாதிரி தெரியுதா? விசிறு தென்னாலி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மூளை குழம்பின்னு சொல்லலாம். பச்சையாக சொல்லணும் அப்படின்னா பைத்தியக்காரன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு நம்மளை பார்த்தா அப்படிங்கிறதுல அந்த உட்கார்ந்துருந்தாங்களே அந்த ஒரு 5000 பேர், அந்த 5000 பேரையும் பார்க்குறப்ப அவருக்கு பைத்தியக்காரங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டி அவங்களுக்குள்ளே இந்த விஷயத்த சொல்லுவாரா சார்? யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சுன்னு கேட்க வேண்டாமா? அப்படியா சார்? அப்புறம் ஏன் சார் பார்க்க போனீங்க? பதவி ஏற்ற உடனே நீங்கள் பேசியிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன சார்? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 41 பேர் அவங்களுக்கே தெரியாமல் உசுரை கொடுத்துருக்காங்க. அந்த உசுரை அநியாயமாக எடுத்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன் சொல்லியிருக்கலாம்ல சார் அன்னைக்கு. இந்த வார்த்தையை சிபிஐயில் சொன்னீங்களா? திமுக காரணம், திமுக கொண்டுடுச்சு, ஸ்டாலின் சார் தான் பிளான் போட்டு கொடுத்தாரு, அவர் சொன்னதுனால தான் காவல்துறை செஞ்சிச்சு. சிபிஐட்ட இதை சொன்னீங்களா? சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு வெளியில் விஷயம் வந்திருக்கணுமே. உங்களையே 2-3 தடவை கூப்பிட்டாங்க, செந்தில் பாலாஜி ஒரு முறை தானே கூப்பிட்டாங்க. ஏன் அதை அங்கே எதுவும் சொல்லலை? செந்தில் பாலாஜி கேட்குறாரு, ஓடுனது நானா நீயான்னு கேட்குறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னைக்கு செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கார், ரைட்டுப்பா, அவர் தலைமறைவாக இருந்தார். அன்னைக்கு
ஒரு பையன் எங்கே இருக்கான்னு எங்கேயுமே தெரியலையே. எந்த நாட்டுக்கு ஓடி போனாங்க, எந்த பதுங்கு குழியில் கிடந்தாங்க, எந்த சாக்கடைக்கு கீழே கூடு கட்டி வாழ்ந்தாங்க தெரியலையே. அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியாவுமே தேடிச்சு இவங்களை, யாராச்சும் ஒருத்தராச்சும் கிடைப்பாங்களா? ஆனால் அன்னைக்கு யாருமே எதுவுமே பேசலையே சார். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இது வரைக்கும் சார் அந்த குற்ற உணர்ச்சி அவரும் ஒரு காரணமாக இல்லையா? சிம்பிளான ஒரு கேள்வி. அவர் தான் காரணம்னு சொல்லலை, அவரும் ஒரு காரணமா இல்லையா? அவர் தான் சார் மெயின் அக்யூஸ்டு. சென்ட்ரல் ஃபிகர் யாரு? யாரை பார்க்கறதுக்காக கூடினாங்க? அப்போ அவர் தானே அந்த ரெஸ்பான்ஸ். அன்னைக்கு எனக்கு போலீஸ் சொல்லலையே. ஏன் உங்களுக்கு தெரியாது? கூட்டத்தில் அவ்வளோ குழந்தைங்க இருந்துச்சு, அவ்வளோ பொம்பளைங்க இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க, முடியாதவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிட போகுது, அந்த அக்கறை போலீஸுக்கு இருந்த அந்த அக்கறை நமக்கு இருந்துச்சா சார்? இதில் வேற இறங்கி நான் சும்மா அங்கே இருக்கிறதுல என் குழந்தைங்க மாதிரி, உங்கள் குழந்தைங்க நினச்சதை இப்படி தான் விட்டுட்டு ஓடுவீங்களா சார்? உங்கள் தங்கச்சி பிள்ளை, உங்கள் அக்கா பிள்ளை, உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்து செத்து விழுகிறாங்க. அவங்க எக்கார கட்டு போட்டுன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டு ஒதுங்கிருக்கு. அனாதை படமாக விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன? தெரியலையே. இதுக்கு சார் தான் பதில் சொல்லணும். இல்லை இன்னைக்கு பேசுகிறாருல, அன்னைக்கு இருந்து எங்கள் மாமா அந்த இது டிவியில் பார்க்குறப்ப, பேப்பரில் பார்க்குறப்ப, போஸ்டரை பார்க்குறப்ப அப்படியே தொட்டு முத்தம் கொடுக்கும் சொன்னீங்கல்ல, நீங்கள் தானே சார் சொன்னீங்க? அப்படி தொட்டு முத்தம் கொடுக்குற பிள்ளைய கீழே காலில் மிதிப்பட்டு செத்து கிடந்து அதை அப்படியே விட்டு பார்த்துட்டு பேசாமல் போயிடுவீங்கள? நீங்கள் தானே சார் போனீங்க. அன்னைக்கு இங்கே பாசம் எங்கே சார் போச்சு? அன்னைக்கு பண்ணது நடிப்பா, இன்னைக்கு பண்ணுறது நடிப்பா? இதை எல்லாரும் அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்க சார், அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்க. அன்னைக்கு ஓடிட்டு இன்னைக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறிய, வெக்கமா இல்லையா? நான் கேட்கல, நான் கேட்க மாட்டேன். இதை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்த மனசுலையும் உட்கார்ந்துருக்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து டயத்துக்கு காக்க வைக்கிற இந்த அந்த வார்த்தை ஒன்று சொன்னார், காக்க வைக்கிறோம். எனக்கு அந்த மக்களை காக்க வைக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்போ வெயிலில் உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வேண்டுதலா? இல்லை உங்களுக்காக விரதம் இருந்தாங்களா வெயிலில்? இல்லை உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்களா? நீங்கள் வரேன்னு சொன்னதுனால தான் சார் அவங்க வந்தாங்க. நான் இந்த டைமுக்கெல்லாம் வரமாட்டேப்பா, உடனே மறு அறிவிப்பு கொடுத்துருந்துருக்கலாம்ல, கொடுத்த அறிவிப்பை கேன்சல் பண்ணியிருந்துருக்கலாம்ல, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்ல. இல்லையே, நமக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லையே. அதை நினச்சி கொஞ்சம் சார் இன்னைக்கு அவர் பேசின அந்த வார்த்தைகளை தாண்டி அவரோட உடல் மொழி, அந்த பேசின ஸ்டைலு, அதில் கொஞ்ச நாளும் குற்ற உணர்வுன்றது இருந்துச்சா சார்? கொஞ்சம் குற்ற உணர்வு. மொத்தத்தில் அந்த கருவு கொடுத்து அவர் பேசுறதே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டார் அந்த விஷயத்தை. கூட்டம் அதுக்கு. ஆனால் அவர் பேசுறது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த விஷயத்தை பேசியிருக்கவே மாட்டார். வழக்கம் போல் எல்லாத்துக்கும் அவங்க தான் காவல்துறை காரணம். காவல்துறை எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. ஒரு எவிடன்ஸ். ஏன் இந்த சிபிஐ உட்கார்ந்துருக்குன்னே புரிய மாட்டேங்குது. கோர்ட்டு ஏன் இருக்குது, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது சார். இதை வேற எவனாச்சும் ஒருத்தர் நேரத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தா நான் இந்நேரத்துக்கு ஆளை தூக்கி இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு சம்மனு, ஒரு நோட்டீஸு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கான். மரியாதையாக பதில் சொல்கிறதுக்கெல்லாம் நின்றுட்டு அவர் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு சார். ஆனால் எதையுமே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஸ்டாலின் சார் மேலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்திருக்கணும். இன்னைக்கு இருக்கிற அந்த கோவம், இன்னைக்கு ஒரு அந்த கோவம் தெரிச்சிச்சு இல்லை? கண்ணை மதுரையை எரிக்கிற அளவுக்கு கண்ணில் அவ்வளோ வெறி இருந்துச்சு இல்லை? ஏன் போய் பார்க்க போனீங்க? பார்க்க போனாலும் ஒரு வார்த்தை கேட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் கரூரில் ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு வந்தேன். ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டிருப்போம் சார். இன்னைக்கு நீங்கள் பேசுறது எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் அந்த கரூரில் அதுக்கு நானும் ஒரு காரணம், என்னால் தான் அது போச்சு, என்னைய பார்க்க வந்து தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா
நேற்றுக்கு எவனாச்சும் ஒருத்தன் உங்களை பேசியிருப்பான். உண்மையை சொல்லுங்க, உண்மை நெசமாக நீங்கள் வருத்தப்பட்டு வழியோடு வந்தீங்க இல்லை? அது சரி, கேட்குறவன் பூரா கேனையன் தானே. எவனாச்சும் ஒருத்தனுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருந்திருந்தா, சார் இந்த இடப்பட்ட காலத்தில் நீங்கள் எவ்வளவு வழி அனுபவிச்சிங்கன்னு நாங்கள் கண்கூட பார்த்தோமே சார், ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்களே சார். ஸ்டாலின் சாரை தூக்கி உள்ளே வைக்கணும். எத்தனை எஸ்பியை, எத்தனை டிஎஸ்பியை, எத்தனை கமிஷனரை, எத்தனை அசிஸ்டன்ட் கமிஷனரை, எவ்வளவு இன்ஸ்பெக்டரை, எவ்வளவு எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியுதுல, போட்டாங்க, வேணும்னே பண்ணாங்க, இவங்க தான் பிளாட்டை செட் பண்ணாங்க, சொல்ல தெரியுதுல்ல. அப்போ யாருன்றது தெரிஞ்சிருக்கணும். யாருன்னே தெரியாமல் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது. யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இவங்க தான் விசுவாசமாக இருந்திருக்கிறாங்க திமுகவுக்கு. ஸ்டாலின் சார் சொன்னதுக்காக இப்படிப்பட்ட விஷயத்தை நெஞ்ச கல்லாக்கிக்கிட்டு அவங்க பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசியிருக்க மாட்டேன். தெரிஞ்சிருந்தா துற ரீதியாக அவங்க மேலே ஒரு நடவடிக்கை வேணுமா வேணாமா சார்? பச்சையாக வந்து பப்ளிக்கில் போய் சொல்லிட்டு நீங்கள் மாட்டே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் போய் சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒன்று மேலே ஒரு கட்சியோட தலைவர். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு முதலமைச்சர் சார். மொத்த கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டீங்க, ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை. அதை செய்யலைன்னா அவனுக்கு வேலையே இல்லை. பண்ணியிருந்துருக்கலாம்ல. தெரியல, எல்லாரையும் இப்படியே நினச்சிட்டு இப்படியே போயிடலாம் இல்லை? சூப்பர்.